प्रभु यीशु मसीह के मीठे नाम से आप सबों को मैं नमस्कार करता हूँ। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் யாவருக்கும் நான் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் इस கொள்கிறேன். सुंदर समय में इतवार की आराधना में उस परमेश्वर जिसने हमें बनाया, न केवल बनाया, हमें उद्धार के मार्ग में ले चला, उस परमेश्वर की आराधना करने के लिए हम इकट्ठे हुए हैं। இந்த நல்ல ஒரு காலை வேளையில நம்முடைய ரட்சிப்பின் பாதையில் நடத்தி சென்ற அந்த தேவனைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். मैं आज उस महान परमेश्वर के बारे में दो बातों को आपके सामने आराधना के लिए उत्साह करने के लिए रखने के बाद मैं आपको आराधना में ले चलूंगा। ஆராதனை உற்சாகப்படுத்துவதற்காக ரெண்டு காரியங்களை உங்களுடைய மத்தியில் வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். मेरे साथ खोलिएगा मत्ती रचित सुसमाचार उसका 14 अध्याय। மத்தேயு 14ஆம் அதிகாரம், मत्ती रचित सुसमाचार उसका 14 अध्याय को निकाल के रखेंगे। மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 22वां वचन से लेकर के 33वां वचन तक एक घटना को हम लोग बाइबल में पढ़ते हैं, यीशु मसीह के बारे में और यीशु मसीह के चेलों के बारे में। 22லிருந்து 33 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய சீசர்களை பற்றிய காரியங்களை நாம் அங்கே பார்க்க முடியும். ये घटना सबको ही जानते हैं। இந்த சம்பவம் நம் யாவரும் அறிந்ததே. ये मत्ती रचित सुसमाचार में है और मरकुस रचित सुसमाचार में 6 अध्याय में 45 वचन से पाया जाता है। மத்தேயு, மார்க்ல 6ஆம் அதிகாரத்தில் இந்த பகுதிகளிலே நாம் பார்க்க முடியும். फिर यूहन्ना 6 अध्याय 15 वचन से भी ये घटना को आप देख सकते हैं। யோவான் 6ஆம் அதிகாரம் 34 வசனத்திலிருந்து கூட நாம் பார்க்க முடியும். इस घटना में हम ये पढ़ते हैं कि यीशु मसीह पानी पर चलते हुए, இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து தண்ணீர் மீது நடக்கிற அந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ये तो एक दो नए जन को छोड़ के सबको इस घटना को जानते हैं। ஒரு சிலரை தவிர மற்ற யாவருமே இந்த சம்பவத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். और मैं ये भी कह सकता हूँ अगर नए लोग उतना नए लोग नहीं है तो सबको ये घटना को जानते हैं। அதாவது புதியவர்கள் அவ்வளோ புதியவர்கள் இல்லை, இருந்தாலும் எல்லாரும் நாம் அறிந்ததே. ऐसा इस घटना को सबको ही जानते हैं। எல்லாருமே அறிந்த ஒரு சம்பவம் தான். केवल अभी तक एक ही मनुष्य एक ही जन से हुआ और उसके बाद उसके चेले पत्रस भी शुरू किया, वो भी चला। उस घटना को हम यहाँ पर पढ़ते हैं, यीशु मसीह और पत्रस। ரெண்டு பேர், இயேசு கிறிஸ்து, பேதுரு, இரண்டு பேர் கூடிய அந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். हम आप बाइबल को पढ़ने वाले, आप समझने वाले, आप समझते होंगे यीशु मसीह के बाद और पत्रस को भी आज्ञा मिला पानी पर चलने के लिए और पत्रस भी पानी पर चला। இயேசு கிறிஸ்து, பேதுரு ரெண்டு பேருக்கு இடையில அந்த சம்பவத்தில் பேதுரு தண்ணீர் மீது நடப்பதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து உத்தரவு பெற்று அந்த தண்ணீர் மீது நடந்த காரியம். देखिए मनुष्य पत्रस यीशु का कहने के चलते, उतना महान परमेश्वर के ऊपर विश्वास करने के चलते पानी पर चलने के लिए भी उसके शरीर में ताकत मिली। ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு சொன்ன ஒரு காரியத்தின் நிமித்தம் அவர் அந்த தண்ணீர் மீது நடக்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். जो कोई यीशु मसीह पर विश्वास करते हैं, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் கொள்கிறோமோ, यहाँ इतने बड़े झुंड में रहने वाले आप कोई भी क्यों न हो, இங்கே இருக்கிற இந்த கூட்டத்தில் யாரா இருந்தாலும் சரி, यीशु ने कहा जो कोई मुझ पर विश्वास करेगा, जिन कामों को, अद्भुत कामों को मैंने किया उसको करेगा, उससे बढ़कर भी करेगा। ஆண்டவர் சொன்ன இந்த அற்புதமான காரியம் ஆண்டவரை காட்டிலும் அந்த அற்புதத்தை நமக்கு செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். यीशु ने कहा जो कोई मुझ पर विश्वास करता है, யாரெல்லாம் என் மீது விசுவாசம் கொள்கிறார்களோ वो அவர்கள் मैं जो करता हूँ अद्भुत काम उसको भी करेगा, நான் செய்த அந்த அற்புதமான காரியங்களும் அவர்களும் செய்வார்கள், उसके बढ़कर भी करेगा, அதை காட்டிலும் அவர்கள் செய்ய முடியும் என்றார். वचन में लिखा है। இங்கே வசனத்தில் அப்படிதான் எழுதியிருக்கிறது. इसलिए यीशु ने मुर्दों को जिलाया, அதனாலதான் ஆண்டவர் மரித்தவர்களை எழுப்பினார். यीशु के चेले भी जिलाए, ஆண்டவருடைய சீசர்களும் அதை செய்தார்கள். अब हम गवाही में सुनते हैं अभी भी प्रार्थना के द्वारा मुर्दे को जिलाया गया करके
हम गवाही को सुनते हैं कई बार। நம்முடைய சாட்சிகளிலே அநேக இடங்களில் நாம் கேட்டிருக்கலாம் மரித்தவர்கள் கூட உயிரோடு எழுந்திருக்கிற காரியத்தை பற்றி. मेरे प्रियो, பிரியமானவர்களே, मैं आज के उस छोटे से अध्ययन में जाने के पहले आपको उत्साह दिलाने के लिए चाहता हूँ। இந்த காரியம் போவதற்கு முன்னாக உங்களை உற்சாகப்படுத்த முடியாத ஒரு காரியத்தை சொல்ல मैं விரும்புகிறேன். आज के अध्ययन में जाने के पहले आपको उत्साह करने के लिए चाहता हूँ। இந்த தியானத்துக்கு போறதுக்கு முன்னாக ஒரு உற்சாகமான ஒரு காரியத்தை சொல்ல जो விரும்புகிறேன். कोई उस महान परमेश्वर यीशु पर विश्वास करता है, அந்த பெரிய தேவன் மீது யாரெல்லாம் விசுவாசம் கொள்கிறோமோ, उसके सामर्थ के ऊपर विश्वास करता है, அவருடைய வல்லமை மீது விசுவாசம் கொள்கிறோமோ, उसके जी उठने के ताकत के ऊपर विश्वास करता है, உயிர்த்தெழுந்த வல்லமை மீது எல்லாரும் விசுவாசம் கொள்கிறோமோ, केवल उसी के नाम दिया गया मेरे पाप से मुक्ति के लिए करके जो कोई विश्वास करता है, அந்தடைய நாமம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது விடுதலைக்காக. जो कोई विश्वास करता है, யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ वो बड़े बड़े काम को इस संसार में कर दिखाएगा। இந்த உலகத்திலே பெரிய பெரிய காரியங்களை செய்து காட்ட इस முடியும். संसार में आप भी उस बड़े बड़े कार्यों को कर बैठ सकते हैं। இந்த உலகத்திலே நீங்களும் இந்த பெரிய காரியங்களை செய்ய முடியும். पानी पर यीशु चलते हुए यहाँ देखते हैं। தண்ணீர் மீது நடக்கிற அந்த காரியத்தை நாம் இங்க பார்க்க முடியும். यहाँ परिस्थिति क्या है? இங்க நிலைமை என்ன? वही पानी है। அதே அதே ஒரு தண்ணீர் தான். यहाँ परिस्थिति क्या है? நிலைமை என்ன என்றால் वही जल, वही पानी, उसी के ऊपर नाव पर यीशु के चेले सवार है। அதாவது அதே தண்ணீர் தான். அந்த படகுல அவர்கள் பயணம் செல்கிறார்கள். தண்ணீர் அதே தண்ணீர் தான். यीशु ने खुद कहा, अगर वचन को पढ़ेंगे तो चेलों से कहा आप लोग पहले जाइए, उस पार में जाइए। சீசர்களுக்கு சொன்னார் நீங்கள் படகுல முந்தி போங்கள் என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். मैं बाद में वहां आके पहुंचूंगा। நான் பின்பாக வந்து சேர்ந்து கொள்கிறேன் என்றார். यीशु के कहने के अनुसार वे लोग नाव पर बैठ गए और नाव जो है झील पर चलना शुरू कर दी। சொன்ன இயேசு சொன்னபடி அவர்கள் தண்ணீர் மீது கடந்து படகுல அமர்ந்து தண்ணீரிலே அவர்கள் பிரயாணம் பண்ணியிருக்கார்கள். बाइबल बताती है, வேதம் சொல்லுகிறது बड़े बड़े चमत्कार करने के बाद ये कार्य हुआ है। பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடக்கிறது. 5000 पुरुष सिर्फ उनको खिलाने के बाद, स्त्री बच्चे छोड़कर 5000 पुरुष वहां यीशु के वचन को सुनने के बाद, आहार या भोजन प्राप्त करने के बाद ये घटना हो रहा है। 5000 பேர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று எல்லாருக்கும் உணவு உண்ட பிற்பாடு அந்த அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சம்பவம் இங்கே நடக்கிறது. यीशु उनको विदा किए, यीशु चेलों को विदा किए, ஆண்டவர் சீசர்களை முன்பாக அனுப்புகிறார். और विदा करने के बाद यीशु एक जगह पहाड़ में चढ़ गया और वहां जाके प्रार्थना करने के लिए शुरू किया। उस समय शाम का वक्त है करके बाइबल बताती है। ஆண்டவர் அவர்களை அனுப்பிவிட்டு ஒரு மலை மீது ஏறி அவர் ஜபித்தார் பிற்பாடு சாயந்திர வேலை ஆகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். 23वां वचन में उसको हम पढ़ते हैं। 23வது வசனத்திலே நம்ம இங்கே பார்க்கிறோம். मत्ती रचित सुसमाचार उसका 14 अध्याय उसका 23वां वचन में हम पढ़ते हैं। 14:23 மத்தேயு 14:23 அந்த வசனத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். वहां ये लिखा है, இங்கே எப்படியாக இருக்கிறது? यीशु लोगों को विदा करके प्रार्थना करने को अलग पहाड़ पर चढ़ गया और सांझ को वहां अकेला वो था करके वचन बताता है। அவர் ஜனங்களை அனுப்பி விட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையா இருந்தார் என்று பார்க்கிறோம். वहां समस्या जल में ही हुई, அங்க பிரச்சனை தண்ணீரில் மீது தான் நடந்தது. वहां परिस्थिति जल में ही हुई। அந்த சூழ்நிலையானது அங்க தண்ணீரில் மத்தியில் தான் நடக்கிறது. मैं आपकी परिस्थिति को नहीं जानता हूं, நான் உங்களுடைய சூழ்நிலை என்னவென்று எனக்கு தெரியாது. आपके और मेरे और इनके अलग अलग परिस्थितियों में होके हम जीते हैं। நாம் பலவித சூழ்நிலைகளிலே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே நாம் நம்முடைய நிலைமையை கடந்து வருகிறோம். मैं परिस्थिति करके जब हम शब्द को मैं कहता हूं, நான் சூழ்நிலை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது हमारे पक्ष के नहीं है, हमारे विपक्ष के हैं। என்னுடைய பட்சமாக அல்ல, நமக்கு எதிரான இருக்கிற காரியங்கள் हमारे लिए पक्ष में नहीं, हमारे सहने लायक नहीं, हमारे विपक्ष में विपरीत एक परिस्थिति के बारे में मैं कहता हूं। நாம் சகிக்கிற அந்த நிலைமையில நம்ம பொறுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை கிடையாது. या परिस्थिति को दूसरा नाम अगर देना है तो समस्या करके कह लीजिएगा। அந்த சூழ்நிலை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் கொடுப்போம் என்று சொன்னால்
பிரச்சனைக்குரியது. आपके अलग से समस्याएं हैं, मेरे लिए अलग से समस्याएं हैं। உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை சூழ்நிலை இருக்கலாம். आपके लिए कोई दुख हो सकता है, जरूरी नहीं कि मेरे लिए भी वही दुख है। உங்களுக்கு வேற விதமான துக்கமான காரியங்கள் இருக்கலாம், இல்ல எனக்கு வேறவான காரியங்கள் இருக்கலாம். आपके लिए कोई भारी जैसे लग रहा है, मेरे लिए भारी जैसे वो नहीं, दूसरा चीज लग रहा होगा। உங்களுக்கு உள்ள அந்த பாரமான காரியம் எனக்கு வேற ஒரு விதமான அது ஒரு பாரமான காரியமா यहाँ இருக்கலாம். का परिस्थिति जल है, இங்க உள்ள சூழ்நிலை ஒரு பிரச்சனை அந்த தண்ணீர் தான். लेकिन उस परिस्थिति जल के ऊपर ही अधिकार चलाने वाला प्रभु यीशु मसीह को हम आराधना करने के लिए आए। அந்த பிரச்சனையான தண்ணீருக்கு மேல் அதிகாரம் செலுத்தக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நாம் இங்கே பார்க்கிறோம். कोई भी परिस्थिति क्यों न हो, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, कोई भी समस्या क्यों न हो, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, कोई भी दुख की घड़ी क्यों न हो, எந்த விதமான துக்கமான காரியமா இருந்தாலும் சரி, कोई भी रोने की तराई क्यों न हो, எப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி, कोई भी बातें आपके मन में जो छिपा के आप रखे हैं बाहर नहीं कह सकते, कुछ भी बात क्यों न हो, நம் மனதிலே மறைத்து வைத்து வெளியில சொல்ல முடியாத காரியமாக இருந்தாலும் சரி, कौन है हमारा परमेश्वर, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், हमारा परमेश्वर कौन है, நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர், उस परिस्थिति के ऊपर अधिकार रखने वाला, அந்த சூழ்நிலைக்கு மீது தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர், उस पानी के ऊपर ही चल गया। அந்த தண்ணீருக்கு மேலே அவர் சென்று விடுகிறது. नीचे समस्या है, கீழே பிரச்சனை, नीचे पहाड़ जैसी बातें है, கீழே மலை போன்ற பிரச்சனை இருக்கிறது, नीचे विपक्ष परिस्थिति है, கீழே சகிக்க முடியாத பிரச்சனை சூழ்நிலை இருக்கிறது, नीचे दुख की घड़ी है, அத கீழே துக்கமான ஒரு காரியம் காணப்படுகிறது. उसकी गहराई भी इतनी सी लंबाई सी थी, उसकी गहराई, पानी की गहराई, தண்ணீருக்கு அடியிலே ஆழமான காரியங்கள், ஆழமான காரியத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் காணப்படுகிறது. अगर पानी की गहराई इतना ही रहता, அது ஆழம் இவ்வளவுதான் இருக்கும் என்று சொன்னார். मान लीजिए मेरी उंगली को देख लीजिएगा, पानी की गहराई अगर इतना ही रहता, मान लीजिए एक फुट समझ लीजिएगा, इतना ही रहता, அதாவது தண்ணீருக்கு அடியிலே அதனுடைய ஆழம் என்னுடைய ஒரு விரல் கட்டை அளவு இருக்கும் என்று சொன்னார். उसके ऊपर अगर कोई चलते आ रहे तो उतना हमारे लिए लगता नहीं, தண்ணீர் மீது போறவங்களுக்கு அது ஒன்றும் பெரிய காரியமா இருக்காது. लेकिन जब गहराई बहुत सी है, ஆனா அதன் ஆழமோ மிக அதிகம், डरने लायक है, डरने लायक है, அது பயத்தை கொடுக்கக்கூடிய कोई காரியம். भी गिरेगा तो मर जाएगा। யாராவது தண்ணீர்க்குள்ள விழுவாங்கன்னா அது மரித்தே போவார்கள். 5-7 दिन के पहले पिछले इतवार को एक छोटी सी जो सबमरीन जो पानी के अंदर जाती है, 5 जन को लेकर के इतवार को सुबह वो निकली पानी के अंदर, सबमरीन जहाज के अंदर डूब के जाने वाली जहाज, ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல போன ஞாயிற்றுக்கிழமை அதுக்குள்ள இருந்தவர்கள் கூட மரித்து போனார்கள். 5 जन उसके अंदर थे, 5 பேர்கள் அந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருந்தார்கள். 5 जन का विचार क्या था, 5 பேர்கள் என்ன நினைத்தார்கள், नीचे 1912 साल में 1912 उस समय जो टाइटैनिक का जो दुर्घटना हुआ, 1500 लोग मर गए, इतनी बड़ी जहाज थी। 1912 साल में वो जब जैसे वो नीचे उस पानी में अटलांटिक ओशियन में महासमुद्र में वो गिरी, 4 किलोमीटर अंदर चली गई और समुद्र तट पे वो जाकर के खत्म हो गया। 1500 लोग उसमें मर गए। 1912 வருடம் டைட்டானிக் கப்பல் 1500 பேர் கூட சேர்ந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஆழத்துல மூழ்கி எல்லாரும் இறந்து போனார்கள். पानी के ऊपर से 4 किलोमीटर नीचे, தண்ணீர் மேல் பகுதியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஆழத்துல போய் எல்லாரும் மரித்து போனார்கள். 1500 பேர். 2000 से ज्यादा लोग यात्रा कर रहे थे। 2000க்கு அதிகமான பேர் அதுல பிரயாணம் பண்ணினார்கள். उस समय तकनीकी की उतनी बातें नहीं थी, அதாவது அந்த நாட்கள்ல டெக்னிக்கலான காரியங்கள் அவ்வளவு அதிகமாக இருந்தது. जल्दी बचाने की उस समय का साइंटिफिक बातें उन दिनों में नहीं थी, காப்பாற்றக்கூடிய காரியங்கள் கூட அந்த அளவுக்கு அதிகமாக கிடையாது. मैं लंबी चौड़ी बातों को नहीं कहने के लिए चाहता हूँ, ரொம்ப அதிகமா நான் விவரிக்க விரும்பல. लेकिन उस टाइटैनिक अभी भी समुद्र के नीचे पड़ा हुआ है। இன்றைக்கு கூட அந்த கப்பலானது கடலின் ஆழத்துல காணப்படுகிறது. कोई कहते हैं कि उसके अंदर जो आदमी पहना था शू भी अभी भी नीचे है। அதாவது சில சொல்றாங்க ஜனங்கள் போட்டிருந்த ஷூ கூட அந்த கடலின் ஆழத்துல இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி.
उसको देखने के लिए 4 किलोमीटर नीचे देखने के लिए एक छोटी सी जहाज அந்த கப்பலை பார்க்கறதுக்காக ஒரு சின்ன ஒரு கப்பலானது पिछले इतवार ऊपर से नीचे चली गई। கடலின் மேல் பகுதியிலிருந்து கீழே ஆழத்துக்கு அது சென்றது. उस छोटी सी सबमरीन के सामने एक शीशा रहता है। அந்த சின்ன நீர்மூழ்கி கப்பலுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்தது. छोटी सी ऐसी शीशा रहेगा। சின்ன ஒரு கண்ணாடி இருந்தது. उस शीशा के द्वारा आप उस टाइटैनिक जो 100 साल के ऊपर हो गया नीचे डूब के वहां अंदर पड़ा हुआ है उसको देख सकते हैं। அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கி போன அந்த டைட்டானிக் கப்பலை அந்த சின்ன கண்ணாடி வழியா அந்த நீர்மூழ்கி கண்ணாடி கப்பல்ல கண்ணாடி வழியாக அதை பார்க்கிறார்கள். लेकिन जैसे वो छोटी सी जहाज पानी के अंदर गए, அந்த சின்ன நீர்மூழ்கி கப்பல் அந்த கடலின் ஆழத்துக்குள்ள போகும் பொழுது इतवार के दिन ஞாயிற்றுக்கிழமை 1 घंटा 45 मिनट के बाद वो ऊपर जो जांचते हैं देखते हैं उसको रास्ता को खोजते हैं उनके नजर से गायब हो गए। அந்த ஒரு மணி 46 நிமிடத்தில் அவர் பார்த்துட்டு இருக்கும் போதே அவர்கள் அந்த பயணிக்கிற பொழுதே அந்த கப்பலானது அவங்க கண்களிலிருந்து மறைந்து போனது. डर गए, அவர் பயந்து போனார்கள். सब कोई डर गए। அவர்கள் எல்லாரும் பயந்து போனார்கள். क्या हो गया? என்ன ஆனது? किसी ने कहा कि बहुत बड़ा एक विस्फोट का आवाज सुनाई पड़ा, அதாவது சிலர் சொன்னாங்க பெரிய வெடிச்சத்தம் கேட்டுது அப்படின்னு சொல்லி. लेकिन पता चला नहीं ஆனா அது என்னன்னு தெரியல. वो आवाज कहां से आया, அந்த சத்தம் எங்க இருந்து வந்ததுன்னு கூட தெரியல. लेकिन अभी एक दिन के पहले कल परसों ஒரு நாளைக்கு முன்பாக कल परसों முந்தா நாள் ये पता चला தெரிய வந்த காரியம் என்னவென்றால் समुद्र के नीचे जो प्रेशर रहता है, தண்ணிக்கு அடியில இருந்த ஒரு அழுத்தம் जो समुद्र के ऊपर का प्रेशर से 400 गुना बड़ा रहता है। தண்ணீருக்கு மேல இருக்கிற அந்த அழுத்தத்தை காட்டிலும் ஆழத்துல இருக்கிற அந்த 400 அதிகமான அந்த அழுத்தம் 400 गुना ज्यादा रहता है। 400 मडंग அது அதிகமானது. उस प्रेशर के चलते वो विस्फोट हो गया, वो फट गया और इतना फ्रैक्शन सेकंड में वो फट गया और उनके अंदर जो सवार थे उनको भी पता नहीं चला ये फट रहा है। तब तक सारी बातें खत्म हो गई। उसमें यात्रा करने वाले 5 लोगों की मृत्यु हो गई। वो कहाँ है कुछ भी नहीं पता, लेकिन उस छोटी सी जहाज जो देखने के लिए गई उसका टुकड़ा देखने के लिए मिला। அந்த ஆழத்துல சென்ற அந்த கப்பல் கண்ணிமைக்கிற நேரத்தில் அந்த வெடிச்சத்தத்தில் அது எல்லாமே நொறுங்கி போனது. 5 பேரும் அந்த இடத்துல காணாமல் போய்விட்டார்கள். इस दुनिया में कोई ताकत नहीं उसको ढूंढ के उनको बचाने के लिए। அந்த நீரில் மூழ்கி போனவர்கள் அவர்கள் மீண்டும் வருவதற்கு எந்த விதமான ஒரு வழியும் கிடையாது. अगर नीचे कुछ होता है, कोई कहते हैं कि इतना डिफिकल्टी है, बहुत बड़े साइंटिस्ट कहते हैं समुद्र के नीचे अगर कुछ घटना होता है लोगों को बचाना मुश्किल है। கடலின் ஆழத்தில் தண்ணீர் ஆழத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் விபத்து நடக்கும் என்று சொன்னால் அவர்களை காப்பாற்றுவது மிகவும் கடினம் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. बहुत घबराने वाली बातें हैं, இது மிகவும் ஒரு நடுக்கமான ஒரு காரியம். डरने की बातें हैं, இது மிகவும் பயமறுத்தக்கூடிய காரியம். क्योंकि उसकी गहराई 4 किलोमीटर नीचे है। இருந்தாலும் 4 கிலோமீட்டர் ஆழத்தில் அது இருக்குது. लेकिन उसके ऊपर चलने का अधिकार रखने का ताकत मेरा प्रभु यीशु मसीह के पास है। அதன் மீது செல்லுகிற அந்த கப்பலுக்கு அதன் மீது அதிகாரத்தை வைக்கக்கூடிய उस पानी के ऊपर चल के अधिकार जताने का एक ताकत मेरा प्रभु यीशु मसीह के पास है। அந்த தண்ணீர் மீது அதிகாரம் வைக்கக்கூடிய வல்லமை நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. मैं इस घटना को इसलिए कहा कि सभी लोग संसार में डरने लगे, सभी लोग डरने लगे. இந்த காரியம் கேள்விப்பட்ட எல்லாருமே பயந்து போனார்கள். आपकी परिस्थिति मैं नहीं जानता हूँ, உங்களுடைய சூழ்நிலை எனக்கு ஒன்றும் தெரியாது. आपकी समस्या मेरे नजर से दूर है, உங்களுடைய பிரச்சனை என்னுடைய பார்வைக்கு விளங்காது. आपके दुख मैं नहीं जानता हूँ, உங்களுடைய துக்கங்களை என்னால் அறிந்து கொள்ள முடியாது. लेकिन एक बात को मैं नहीं जानता, मैं जानता हूँ. ஒரு காரியம் நான் அறிந்திருக்கிறேன். जिस प्रकार उस 14 अध्याय को फिर से आए, 14 अध्याय मत्ती रचित सुसमाचार उसका 14 अध्याय மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் 25वां वचन को पढ़िएगा. 25வது வசனம். मत्ती 14 उसका 25वां वचन. और यीशु रात के चौथे पहर झील पर चलते हुए उनके पास पहुंच आया. 25 और 26
में पढ़ते हैं, यीशु उस पानी के ऊपर चलते हुए उन चेलों के पास पहुंच रहे हैं। ஆண்டவர் தண்ணீர் கடலின் மேல் நடந்து தம்முடைய சீசர்களிடத்தில் அவர் வருகிறார். जैसे मैंने कहा, आपकी परिस्थिति और मेरी परिस्थिति में भिन्नता है। உங்களுடைய சூழ்நிலையும் என்னுடைய சூழ்நிலையும் வித்தியாசமாக शायद இருக்கிறது. आपकी विपरीत परिस्थिति मुझसे बढ़कर हो सकती है। உங்களுடைய ஒரு கடினமான சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலையை காட்டிலும் அதிகமா இருக்கலாம். मुझसे ज्यादा हो सकती है, என்னுடைய சூழ்நிலையை காட்டிலும் உங்களுக்கு அதிகமா या இருக்கலாம். मुझसे कम दिखाई पड़ सकती है। இருந்தாலும் அது சில வேளை குறைவாக இருக்கலாம். लेकिन यहाँ एक परमेश्वर है, ஆனால் இங்க இருக்கிற தேவன், यहाँ एक परमेश्वर है இங்க ஒரு நம்முடைய தேவன் जो இருக்கிறார். हमारे बाइबल का परमेश्वर है। நம்முடைய வேதத்தினுடைய கர்த்தர் இருக்கிறார். वो आपकी समस्या के ऊपर अधिकार रखने वाला है। அவர் தண்ணீர் மேல் கடலின் மேலே அதிகாரத்தை வைக்கக்கூடிய ஒரு தேவன். आपके समस्या के ऊपर अधिकार रखने वाला है। உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மீது அதிகாரம் வைக்கக்கூடிய தேவன். दूसरा, இரண்டாவது காரியம், कौन है हमारा परमेश्वर? நம்முடைய தேவன் யார்? हमारे समस्याओं में हमारे संग रहने वाला है। நம்முடைய பிரச்சனைகளில் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர். जब वो रहता है, அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, जब वो रहता है, அவர் இருக்கும் பொழுது, वो समस्या परिस्थिति के ऊपर पार करके हम जा सकते हैं। அவர் கூட இருக்கும் பொழுது, அவர் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் ஊடாக கடந்து செல்ல நம்மால முடியும். अगर आप मत्ती में पढ़िएगा, मरकुस में पढ़िएगा या यूहन्ना में पढ़िएगा, மத்தேயு, மார்க்கு, யோவான்ல நம்ம படிக்கும் பொழுது वहां एक शब्द को आप देख सकते हैं। ஒரு வார்த்தை இங்க நாம் பார்க்க முடியும். वहां लिखा है, அங்க எழுதப்பட்டிருக்கிறது. आप देखिएगा, इनके- जब पढ़िएगा, जब उस समय ना केवल 29 को पढ़िएगा। उसने कहा, आ। तब पतरस नाव पर से उतरकर यीशु के पास जाने को पानी पर चलने लगा, पर हवा को देखकर डर गया और जब डूबने लगा तो चिल्लाकर कहा, हे प्रभु मुझे बचा। आगे बढ़िए। यीशु ने तुरंत हाथ बढ़ाकर उसे थाम लिया और उससे कहा, हे अल्प विश्वासी, हे अल्प विश्वासी, तूने क्यों संदेह किया? और 32 वचन को ध्यान से देखिएगा। 32 वचन में क्या लिखा है? जब वे नाव पर चढ़ गए तो हवा थम गई। वहां हवा थम गई। लिखा है, यीशु जब उनके नाव पर चढ़ गया, இயேசு அவர்கள் படகிலே கூட ஏறின உடனே वहां हवा थम गया। காற்று அங்கே அமர்ந்து போனது. मेरे प्रियो, பிரியமானவர்களே, आपके साथ जब परमेश्वर रहेगा, உங்களோடு கூட தேவன் இருப்பார் என்று சொன்னால், अगर यीशु आपके समस्याओं के बीच में अगर आपके नाव पर जब रहेगा या चढ़ेगा, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்களுடைய படகிலே ஆண்டவர் ஏறுகிறார், அவர் மத்தியிலே வருகிறார் என்று சொன்னால், वहां पे समस्या बंद होने का, हवा बंद होने का या दुख मिटने का पूरे संभावना है। அங்கே அந்த சூழ்நிலையோ பிரச்சனையோ அல்லது அந்த காற்றோ அமிழ்ந்து போகக்கூடிய, அடங்கி போகக்கூடிய அந்த ஒரு காரியம் அங்கே நம்முடைய தேவனை நடக்கும். दो बातों को हमने देखा। ரெண்டு காரியங்களை நாம் பார்த்தோம். एक है, ஒன்று, समस्या के ऊपर या परिस्थिति के ऊपर अधिकार चलाने वाला हमारा प्रभु यीशु है। பிரச்சனைக்கு சூழ்நிலைக்கு மேலாக தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர் நம்முடைய தேவன். दूसरा, இரண்டாவது, जब हम समस्याओं में पड़ते हैं எப்பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகள் வருகிறதோ, या जब हम विपरीत परिस्थिति में आते हैं, ஒரு விபரீதமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து வரும் பொழுது, तब वो हमारे संग, हमारे पास चले आने वाला है। அவர் நம்மோடு கூட நமது பக்கமாக அவர் வருகிற தேவன். हमारा परमेश्वर कौन है? நமது தேவன் எப்படிப்பட்டவர்? आपके दुख में, आपकी समस्याओं में, आपकी विपरीत परिस्थिति में आपके संग रहने वाला है। நம்முடைய துக்கத்திலேயோ விபரீதமான ஒரு சூழ்நிலையிலோ அல்லது நம்முடைய காரியங்களிலோ அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். अगर वो हमारे संग रहेगा, அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், वो समस्या या उच्च पहाड़ या कोई परिस्थिति है, उसको पार करने का, उसको खत्म करने का ताकत हमारा प्रभु यीशु मसीह के அது पास எவ்வளவு है। பெரிய மலையா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும், சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதை கடந்து செல்ல கடக்க வைக்கிறது நம்முடைய தேவன். आइए हम सब कोई खड़े हो जाएंगे, एक गीत को गा करके फिर हम आराधना में प्रवेश करेंगे। நாம் எல்லாரும் எழுந்து பாடலை பாடி ஆராதனைக்குள்ளாக